ஆம் சரி சரி என்ன செய்கிறீர்கள்? என்ன? ஓ, இனிமேல் முடியல. அதை கிடக்க விடு. சரி, உன்னுடையதை சாப்பிடு. நான் என் மூடியை எடுத்து விடுகிறேன். இதற்கே ஆஹா, சுவையான சிவப்பு நிறம். என்ன உன் கேண்டி மூடி? ஓ, நான் மன்னிக்கவும். ஆனால் அங்கே என் சிபா சிப்ஸ். நம்மால் அதை கவனிக்க வேண்டும். நல்ல சுவை, ஆனால் கடிக்க முடியாது. இவர் மீண்டும் உன்னை மீண்டும் பிடித்து விட்டோம். வாங்க, தொடங்கு. ஓ, என்ன? நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். நான் கண்ணாடிகளை எடுத்துக்கொள்கிறேன். மேலும் கண்டிப்பாக சுத்திகிரையையும். நீ என்ன செய்ய போகிறாய்? நீ இப்போதே பார்ப்பாய். ஓ ஆம், அது அற்புதமாக இருந்தது. முழு சீஸின் துண்டை உயர்த்த தேவையில்லை. நான் இதை துண்டுகளாக எடுப்பேன். முயற்சி செய்யலாம். மிகவும் இனிப்பானதும் சுவையானதுமா இருக்குது. வாயிலே உருகி விடுகிறது. அருமையான சுவை, மிக இனிப்பு. நான் அனைத்தையும் சாப்பிட போகிறேன். ரொம்ப அற்புதமான சிபா சாப்ஸ். அது கேஎச்எம்டி முடிஞ்சிச்சு. அது அற்புதமாக இருந்தது. மற்றும் கடைசி கசிவு. ஓ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் தான் மிகவும் வேகமாக உள்ளவன். அது என்ன? ஏன் இவ்வளவு சிறியது? என்னிடம் ஒரு சாதாரண கோலா இருக்கிறது. உன்னிடம் என்ன இருக்கிறது? என்னிடம் பெரிய பாட்டில் கோகோ கோலா இருக்கிறது. ஆம், எனக்கு பெரிய பரிசு இருக்கிறது. உன் மைக்யூரோ கோலாவை குடிக்கொள். சரி, பாட்டிலை திறக்கிறேன். எவ்வளவு கவர்ச்சி! காத்துரு, அது கோலா இல்ல, அது ஜெல்லி. நல்லா, இது ரொம்ப ருசியான உணவு. ரொம்ப அழகாவும் அதுவும் ருசியாவும் உள்ளது. இது மிகவும் குளிர்ந்த இனிமை. காத்திரு, இதுவே முடியிற்றா? ஹா, உங்களிடம் அதிகமாக இல்ல. நான் அதை குடிப்பேன். சரி, ஆனா எனக்கு என்ன? ஆமாம், எனக்கும் ஒரு முழு பாட்டில் உள்ளது. அதை குடிப்பது சிறந்தது. அதுவே, நான் முழு பாட்டிலையும் குடிக்கப் போகிறேன். நீ அதை போற்றுகிறாயா? ஓ, எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் மீதம் உள்ளது. என்ன? அதை பெற ஏதேனும் செய்ய வேண்டும். ஓ, என் விரல், அது சிக்கியது. எப்படி உதவலாம்? ஓயில் உதவியாக இருக்கும். விந்தியை எண்ணெயை ஊற்றி உதவி கொள்ள போகிறேன். இது இதை செய்வதற்கான சரியான வழி. அது நல்லது. சரி, முயற்சி செய்வோம். எனக்கு வரி. அதுவே. ஓ, இது எண்ணெயில் மூடப்பட்டிருக்கிறது. இப்போது என்ன? அப்படின்னா என்ன? விரல் இருக்கும். இதுல என்ன இது இருக்கிறது? கொஞ்சம் அருவருப்பான விரல். நாம் அதை எதிலாவது துடைக்க வேண்டும். குறைந்தபட்சம் நீங்கள் தான். அங்கே, இது என் உரிமை. நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுவும் கனமானது. ஆனா எவ்வளவு சுவை! இது மிகுந்த மகிழ்வு. என்ன செய்கிறாய்? நிறுத்து. அது வாவ்! இது நான் இதுவரை சுவைத்த மிகச் சிறந்தது. மேலும் கொஞ்சம். ஓ இல்லை, நீ ஒரு பன்றி போல பன்றி. இருக்கிறாய். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது அற்புதமான சுவையாக இருந்தது. ஆவ், மேலும் என்ன? கைகளை கூட்டு உரைக்க. அது என்ன? ஏன் சொன்னா. இது இவ்வளவு சின்னதாக? இது நீதி அல்ல. உங்களது திறந்து பாருங்கள். சரி, என்னிடத்து சிறந்த பீட்சா உள்ளது மற்றும் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போது நான் எனக்கு பெரிய பெரிய பீட்சா உள்ளது. கற்பனைக்கும் எட்டாதது. அதுதான். உங்களின் சிறியவனை தொடங்குவோம். கவலைப்படாதீர்கள் வில். இது முற்றிலும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. நிச்சயமாக நான் அதை உண்பேன். அது ரொம்ப சுவையா உள்ளது. ஆனால் ரொம்ப சிறியது. அதுல என்னை திருப்தியாக்க போவதில்லை. அதுவே சுவையாக இருக்கிறது. அதை சாப்பிட விரும்புகிறேன்.
நான் ஒரு வழி கண்டுபிடித்தேன். இப்படி வெட்டுகிறேன். அற்புதம். போய் தொடங்கும். ஓ, இது ஒரு சீஸ் சுவையானது. வா, இப்பொழுது நான் ஒரு சாப்பாட்டு செய்கிறேன். நான் ஒரே சமயம் பல துண்டுகளை என்னுடைய வாயில் எடுக்கிறேன். அது அற்புதமானது. அருமையான பீட்சா. எனக்கு பெப்பரோனி மற்றும் சீஸ் மிகவும் பிடிக்கும். சுவையாக உள்ளது. ஓ வா, அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? நான் எல்லாவற்றையும் உண்மையில் சாப்பிட்டு விடுவேன். நான் உண்மையில சோர்ந்து போயிருக்கிறேன். உதவ வேண்டும். வாங்க வாங்க. என்ன, இது ஒரு பீட்சா மரத்தான். இதில் லில்லி அஞ்சாத வீரன். செல்லுங்கள் செல்லுங்கள், மேலும் மேலும். இந்த பீட்சா சாப்பிட்டேன். ஆல்ரைட். இது என்ன? என்னிடம் நல்ல சிலாக்கெட் பாரும் இருக்கிறது. மேலும் என்னிடம் பெரிய சிலாக்கெட் பாரும் இருக்கிறது. ரொம்ப கூல். இப்போது அருமையான பாகன் மயக்கச்சாரான சாக்லேட் இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் குடித்துக் கொள்கிறேன். நன்றாக மணக்கிறது. அருமை. அதுதான் நான் விரும்பியது. ருசியாக இருக்கின்றது. சரி, இப்போது நீங்கள். சரி, நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் என்று நினைக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அதை அப்படியே சாப்பிட போகிறேன். இது என் வாயிலே கரைகிறது. நம்ப முடியவில்லை. ஆனால் இது இன்னும் அதிகமாக கொண்டாது இருக்க முடியும். அசரடிக்க வைக்கிறது. ஐயோ ஜிப்ரிம், நீ சொந்தம் சாப்பிடு. ஆமா, ஆனா இது ரொம்ப பெரியது. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைத்தேன். என்னால் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரியும். நான் இதை துண்டுகளாக பிரித்து அவற்றை வேறொரு முறையில் ஒன்று செய்வேன். பார், இது சாக்லேட் வீடு போலத்தானே. இப்போது நான் இந்த கட்டடத்தை சுவைத்துக் கொள்கிறேன். இது எனது வாய்க்கு பொருந்தும். நிச்சயமாக எனக்கு சிறிது அதிகமாக இருக்கிறது, ஆனால் எதுவும் வேறுபாடில்லை. இது இன்னும் வியப்பூட்டுகிறது. ஓ, எனக்கும் இதை தேவையே. நீ என்னை உபசரிக்கலாமோ? நிச்சயமாக எனக்கு கருப்பு சாக்லேட் நிறைய இருக்கிறது, ஆனால் நான் அனைத்தையும் ஏற்கனவே உண்டு முடித்து விட்டேன். வாவ், சரி சரி. பாலுடன் கூகீஸ் நல்லா இருக்கின்றன. ஆம், வாவ். அது கெட்டதாக இல்லை. இப்போ நான் பெருத்து ஒரு பால் கேழ்வு குடிக்க போகிறேன். நான் பாலுக்கு மிகவும் அடிமை. அது மிக நன்றாக இருக்கிறது. என்ன? ஆஹா, உங்கள் நன்னயங்கள் எப்போது கற்பீர்கள்? அருமை. இப்போ நீங்க உங்கள் முறை. நல்ல வாசனை. இல்லை, என்னுடைய குக்கி எங்கே? இதை முழுதும் குடித்து விடுவேன் என நினைக்கிறேன். அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஆசு. ஏய், ஓ கூகி, வா. ஓ ஆம். 3. இப்போது உங்களின் முறை. மங்கையர்களே, பொறாமை கொள்ளாதீர்கள். எனக்கு மிகப்பெரிய குக்கி இருக்கிறது, ஆனால் ஒரு சிறிய கோப்பை. அதே நேரம் நான் யோசித்து ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன்.
நடுவில் பாலை ஊற்றுவேன், மேலும் அதை சாப்பிடுவேன். அது எவ்வளவு ருசியானது. அதை நான் கூட விரும்புகிறேன். அதை சுவைத்து ரசித்தேன். ஆனால் நீங்களுக்கு தெரியுமா, எனக்கு சரியில்லை போல. ஓ, என்ன கொஞ்சம் மோசமான வாசனை. பெண்களே, என்ன நேர்ந்தது? ஓ, தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக இணையாக்குங்கள். அதுவா? உங்களுக்கு என்ன தேவை? அதை திறந்து கொஞ்சம் குடிக்கவும். அல்லையா? சூப்பர். எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. ஓ, வணக்கம். என்ன இப்பொழுது வேண்டாம். மன்னிக்கவும். இதன் மனம் மோசமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உறங்க போங்கள். ஸ்கிட்டில், எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம். மேலும் ஹவிந்து போகும்போது இன்னும் நல்லது. நம்மளால் கிறந்திய மூடி விடுறோம். பாட்டிலை குலுக்கு. இதோ இப்போது. ஓ, சிற்றரசம் காரணமாக மூடி சிக்கி இருக்கும். அச்சா, ஆனாலும் நான் இன்னும் சிக்கியிருக்கிறேன். இல்லை, நான் இல்லை. அது அருமையானது. என் கை சுதந்திரமாக இருக்கிறது. காணி, மாணிக்கியூருக்காக ரொம்ப வருத்தமாயிடுது. சரி, இப்பொழுது வெளியேறும் ஸ்ப்ரே பயன்படுத்தும் நேரம். இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன். வா, எழுந்திரு. பாரு, நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். ஆஹா, எனக்கு தெரியுமா, இது மிகவும் அதிகம். ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும். அல்லது தேனை? நான் தேனை தேர்ந்தெடுப்பேன். செல்லமே, நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன். அதிகம் விளையாடுகிறாய். இந்த அழகுக்கு பனி போடு. மதிங்கே, சரி, இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது. அவள் கேட்டதைப் போல நான் கோலாவை கொள்கிறேன். சமையல்காரனுக்கு யூகங்களை செய்யவும் தெரியும். நான் கோலாவை ஒரு வாணலியில் ஊற்றி மாம்பழக் குருதிகளை சேர்க்கிறேன். ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும். அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்ட போறேன். நல்லது, எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன். இப்போது விளிம்பு செய்க. மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக்கொள்கிறேன். இதை இந்த புழையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. ஹூரே, பாருங்க, ரொம்ப ஒட்டி இருக்கும். ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு. இது ரொம்ப ருசியா இருக்குது. நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன். புட்டியில சில ஜெல்லி விழுந்துச்சுது. அதை உறைய வச்சு விடலாம். வாங்க, இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு. சூப்பர் ஃப்ரீஸ். ஒரு நொடி ஜெல்லி தயார். ஆச்சரியம் அடைகிறேன். எளிமையானது, ஆனால் நன்றிகள். ஏய், நன்றி கடவுளே. பாட்டி நலமாக உள்ளார். டெல்லியை எடுத்துக்கொள். ஆச்சரியம். 5 நேரம் செல்லம். சரி, இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன். முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் தான் முதலில். வாவ், இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். குளிர்ந்தது, அருமை. உறைந்த பனி சிற்றரிசி, அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும். நல்லதாக மூலமே நினைக்கிறேன். வாவ், எனக்கு பிடிச்சது குளிர்பானம். அதுக்குள்ள என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன். ஓ, ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது, ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது. வா, மிகவும் நன்று. எனக்கு பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவைமிக்கது. நன்றி சமையல்காரர். இன்னும் என்ன மீதம் உள்ளது? என் சகோதரியின் ஜெல்லி. புரிகிறது. இதையும் முயற்சிப்போம். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. பார்ப்போம். அற்புதம், சூப்பர். நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது. நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு. நன்றி சகோதரி. எப்படி? சரி, வாழ்த்துக்கள் பேரன். அடுத்த உணவு வெஃபில்ஸ். அருமையான தேர்வு. என்ன? ஓகே, நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது. சரி சரி, வஃபில் கிழப்ப தயாரிக்க
நீங்க மா எடுக்க வேண்டும். முட்டை மற்றும் வெண்ணெய். இப்படியாக நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் என்னுடைய விசிறி எங்கே? ஆமா, இங்கேதான். இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார். நீங்கள் என்னை முந்த முடியாதபடி மிக்சரை கொண்டு அடிக்க செய்வது எளிதல்லவா? உடலை சிக்க வைத்துக் கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. குழந்தை இதனை பெயர்த்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன். நிறமிகுந்த வாஃபிள்ஸ். இந்த மாவு சிவப்பாக மாறும், மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும். சரி, நீங்க லேலேட்டரும் பைய விரும்புறதை செய்யுங்க. ஆனா நான் என் வஃபிள்களுக்கு நுடல்லாம் சேர்க்க போறேன். பாருங்க, இது வந்து ரொம்ப சாக்லேட்டா இருக்கும். என் சகோதரி என் வஃபிள் கிட்ட இருந்து விலக மாட்டா. வஃபிள் தயாரிப்பு பொருளை திறக்கவும் மாவை ஊற்றவும் அது தயாராயிடுச்சு. உயிர் ஏந்த போதுமானது, ஆனால் வெப்பமாயிருக்கிறது. ஆனால் எளிதாக உடனே சாப்பிட வேண்டியது போல தோன்றுகிறது. நம்மால் முடியும். ஆமாம், நான் சொன்னது சரி. மிகுந்த சுவையானது. நான் நிறுத்த முடியவில்லை. செல்லமே, நம் பாக்கியம் அல்ல இது, தெரியும். ஆனால் சாப்பிட முயற்சிக்க வேண்டியது அவசியம். சரி, தொடர்கிறோம். சரி கண்மணி, அதை மீண்டும் சாப்பிடாதே. பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வெற்றி எனது. சரி, என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது. அது எப்படி? பாட்டியை வீழ்த்த முடியாதே, இல்லையா? சண்டையா? இந்த வெஃபிள்ஸ் ரொம்ப ருசியானவ. மன்னிச்சிடு, கிளம்பா. நிறுத்த முடியாது. என்ன? நம்முடன் ஒரு சவாலா இருக்குது. என்ன? நானே வேகி கொண்டிருக்கிறேன். சரி, நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா? இல்ல, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. எனக்கு ஒரு எண் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ். நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன். சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. வாயில் இரும்பு மிகச் சிறந்ததை செய்வதில் உதவும். வாருங்கள், இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம். நான் மீதமுள்ள நூடுல்ஸ் சாப்பிட போறேன். ஆஹா பேத்தி, என்ன ஒரு பேராசை. என் சரியான வஃபிள் தயார். இது சிறப்பா வந்துள்ளது. நான் அதை 2 பகுதிகளாக வெட்டும். ஒரு வானவில் இருக்கட்டும். அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன். சரி, சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும். நன்றாக. நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன். பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது. பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம், பழச்செரி மற்றும் தூள். குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார். எனக்கு அதே நிச்சயமாக தெரியும். நல்லா இதை கண்டு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. ஆம், இது நல்லா தெரியுது. ஆனா எனது வாஃபிள பார்க்கணும். பாருங்க, இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள். மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம். சரி, எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன்? இல்லை. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ், ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் சரியான கலவையே. ஆம், ஸ்ட்ராபெர்ரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. வாவ், மை குட், ருசிகரமானது. முயற்சிப்போம். எப்படி? அற்புதமாக சுவையானது. எனக்கு மேலும் வேண்டும்.
பாட்டி நீங்கள் வென்று விட்டீர்கள் சாயங்கி நன்றி